அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை 30/12/2025 தசமி திதி காலை 7:51 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி பரணி நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. சித்த யோகமும் இன்றைய நாள் முழுக்க இருக்கிறது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை தனுசு லக்னம். லக்னத்திலேயே சூரியன் சுக்கிரனுடன் புதனும் செவ்வாயும், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது. இன்றைய விசேஷம் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? பரதநாட்டியம் மற்றும் வாய்ப்பாட்டு பயில, உடற்பயிற்சி மற்றும் அழகு சாதனங்கள் வாங்க, பழைய வாகனம் விற்க, கதிரறுக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, எல்லோரிடமும் அன்பாக இருக்கலாம். ஆனால் யாருடைய அன்பிற்கும் அடிமையாக இருக்கக்கூடாது. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. எல்லார்கிட்டையும் நீங்கள் அன்பு காட்டுவீங்க, அன்பு செலுத்துவீங்க. ஆனால் அதே நேரத்தில் அன்புக்கு அடிமையாயிடாமல் அறிவை பயன்படுத்தி எங்கும் எப்பொழுதும் யதார்த்தவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. பரணி நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் இருக்கும், டென்ஷனும் இருக்கும், வேலை சுமையும் கொஞ்சம் இருக்குங்க. அதனால் பரணி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. ராசிக்கு 9வது வீட்டில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால பணவரவு, செல்வாக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போகும். அவங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை காட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில், எல்லா வகையிலும் நன்மையை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நட்பு வட்டம் கொஞ்சம் பெருசாகும், புது நண்பர்களும் அறிமுகமாகுவாங்க, விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குது, விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் நன்மையை தரக்கூடிய வகையில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இருக்கிறதுனால நல்லதெல்லாமே நடக்குங்க. நேற்றைய தினம் முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கு முடியும். யாருக்குன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, இன்றைக்கி உங்களுக்கு நல்லாயிருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டு. ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும். வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாமே பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் தாங்க கொடுக்கும். இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, ஆசைக்கும் அன்புக்கும் சிறு வித்தியாசம்தான். இதயத்தில் இடம் கொடுத்தால் அது ஆசை, இதயத்தையே கொடுத்து விட்டால் அது அன்பு. ஆமாங்க, அதனால தாங்க யாருக்கு இதயத்தில் இடம் கொடுக்கணும், யாருக்கு இதயத்தையே கொடுக்கணுங்கிறதெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு அவரவர்களுக்கு தகுந்த இடத்தை அவரவர்களுக்கு தந்து அனைவரையும் சமாளித்து கொண்டிருப்பவர்கள், சவால்களையும் சமாளித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் விதவிதமாக இன்னைக்கு யோசிப்பீங்க. வித்தியாசமான எண்ணங்கள் அடிமனசுக்குள்ளார ஓடிக்கிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, புதுசாக வாங்கி வச்சிருக்க
வச்சுருந்தீங்களே அந்த ட்ரெஸ்ஸு, அது இன்றைக்கி போட்டுக்கலாமா அப்படின்னு தோணும். இன்றைக்கு ஒரு சிலர் புது ஆடை அணிகலன்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நல்லது நடக்குங்க. ஏதோ தள்ளுபடிங்கிறாங்க, பழைய வண்டியும் அடிக்கடி தொந்தரவு கொடுத்துட்டுருக்குது. கொடுத்துட்டு நம்ம புதுசு வாங்கிடலாம், இஎம்ஐ தானே எப்படியாவது சமாளிச்சிடலாம், 4ஓட 5 இதுவும் இருக்கட்டும்னு சொல்லி சில முடிவுகளும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் ராசிக்கு 8வது வீட்டில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் செலவுகள், திடீர் பயணங்கள், அதே மாதிரி புது உறவு, புது நட்பு இதெல்லாம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த புது நட்பில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துருங்க. 2ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி திடீர் பண வரவு உண்டு, ஆனால் திடீர் செலவுகளும் உண்டு. ஆனால் குறுக்கு வழியில் யாராவது ஆசை காட்டுறாங்கன்னா அதுக்கெல்லாம் ஒத்துக்காதீங்க, அதுக்கு பணமும் தந்துடாதீங்க. அந்த வகையில் ரொம்ப கவனமாக இருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, அதிக லாபம் இருக்குது. கூடுதலாக உங்களுக்கு சில சரக்குகள்லாம் கொள்முதல் செய்வீங்க. அதே மாதிரி புது பங்குதாரர்களை சேர்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. அலுவலகத்தில் மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவு தருவாங்கங்க. அதே போல் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாத்துலேயும் வெற்றி உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நிதானம் தேவைப்படுதுங்க. அதனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பொறுமையாக இருக்கணுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, அன்பு ஒரு நாள் அழ வைக்கும், பாசம் ஒரு நாள் பறந்து போய்விடும். அதே போல் நட்பு ஒரு நாள் நாடகமாக மாறும். காயப்படாத வாழ்க்கை வெற்றி பெறுவதில்லை. காயப்படாமல் குழல்கள், அதாவது மூங்கில்களும் புல்லாங்குழல் ஆவதில்லை. ஆமாங்க, அதனால தாங்க எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருக்கீங்க. உண்மையான அன்பு எது, ஊழலான அன்பு எது, எல்லாத்தையும் பார்த்துட்டு காயப்பட்டு, ஆனால் அந்த காயங்களையெல்லாம் ஆற்றிக்கொண்டு இப்போது முன்னெச்சரிக்கையுடன் இருந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் சந்தோஷமாக இருப்பீங்க. எது நடந்தாலும் அதை ஏற்றுப்பீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளும் உண்டுங்க. 7ஆம் இடத்துல 4 கிரகம் உட்கார்ந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார வேறு விதமான எண்ணங்கள் வருங்க. கடந்து வந்த பாதைகளெல்லாம் அவ்வப்போது நினச்சி பார்ப்பீங்க. அந்த பழைய டைரி அல்லது பழைய புத்தகங்கள், பழைய நண்பர்களை சந்திக்கிறது, இதெல்லாம் ஆகும் பொழுது திடீர்னு ஒரு 20 வயசு குறைஞ்சி, ஒரு 30 வயசு குறைஞ்சி அப்படியே இளமையாக அப்போ இருந்த காலகட்டங்கள் அடி மனசுக்குள்ளார் நிழலாடி, அது ஒரு ஆனந்தம் தாங்க. அதுக்கெல்லாம் வார்த்தையே எதுவுமே கிடையாதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு தைரியத்தை கேது கொடுத்துட்டுருக்காரு. ஏதாவது ஒன்று பண்ணணும், நாம் சாதித்து காட்டணும். இவ்வளோ அனுபவங்களை நம்ம வச்சுட்டுருக்கோம், இவ்வளோ தொடர்புகளை நம்ம வச்சுட்டுருக்கோம், இத்தனை முக்கியஸ்தர்களை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். அதெல்லாம் வீணாகக்கூடாது, இந்த சமுதாயத்துக்கு அது பயன்படணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று தொடங்கணும். ஒரு தொழில் தொடங்கணும், ஒரு வேலை ஆரம்பிக்கணும், அல்லது ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்து 10 பேருக்கு வேலை கொடுக்கணும். இப்படியான சிந்தனைகள் அடிமனசுக்குள்ளார ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. சுக்கிரன் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. அதீத பாசத்தால் சில நேரங்களில் ஊழல்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்கள் வருவாங்க. ஆனால் பங்குதாரர்களை பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி செல்வாக்கு உண்டு. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றி பண வரவு உண்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக சுப செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் பயந்தவன் வாழ்ந்ததில்லை,
துணிந்தவர்கள் வீழ்ந்ததில்லை, இதை புரிந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஒருபோதும் தாழ்ந்ததில்லை. ஆமாங்க, அதனால தாங்க துணிச்சலாக நீங்கள் இருப்பீங்க. துணிவே துணைன்னு சொல்லி யாருமே எடுக்காத சில விஷயங்களை கையில் எடுத்து ஜெயித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க. முன்ன மாதிரியெல்லாம் இப்போ நீங்கள் அமைதியாக போகிறது இல்லை. எதுக்கெடுத்தாலும் எதிர்த்து கேள்வி கேட்குறது, அது என்ன இது என்னன்னு தோண்டி துருவுறதுன்னு உங்களுடைய சாட்டையை நீங்கள் சுழட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. அதில் சுற்றி முற்றி இருக்கிறவங்கெல்லாம் இவர்கிட்ட கொஞ்சம் கவனமாக தான்ப்பா பேசணும், எதிர்கேள்வி கேட்பார், எதுக்கும் தயாராக தான் போகணும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனமெல்லாம் இப்போ வெளிப்படக்கூடிய நாளுங்க இது. அதே போல் உங்களுடைய ராசிநாதன் வலுவாக இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் பெரிய பொறுப்புகள் அதெல்லாம் தேடி வர வாய்ப்பு இருக்குது. சமூகத்தில் ஒரு அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகமும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. 6ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக இழுபறியாக இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனை வழக்குகள் அதெல்லாம் ராசியாக பேசி நல்ல விதத்தில் முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் ஒரு முறை போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் எல்லா வகையிலும் நன்மையை தரக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எங்கே போனாலும் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு, பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. ஆனால் பிள்ளைகளுடைய நட்பு வட்டத்தை கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லது. வியாபாரம் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, பூக்களை போல் புன்னகை மலரட்டும், சூரியனைப் போல் வாழ்க்கை பிரகாசிக்கட்டும். ஆமாங்க, இப்படி தாங்க நீங்கள் எல்லாரையுமே வாழ்த்துவீங்க. நல்ல விதத்தில் உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வரக்கூடியவங்க அல்லது உங்கள்கிட்ட ஒரு தொழில் தொடங்க போகிறேன் அதுக்கு ஆலோசனை கொடுங்க அப்படின்னு கேட்டு வர்றவங்க, இவங்க எல்லாரையுமே பெரிய மனதோடு வாழ்த்துபவர்கள், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வழியனுப்பி வைப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நல்லது நடக்குங்க. ஆனால் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால அக்கம் பக்கம் பார்த்து பேசுகிறது நல்லதுங்க. குடும்பத்தில் கூட சில நேரங்களில் சின்ன சின்ன சலசலப்புகள்லாம் இருக்குங்க. எப்போவோ நடந்ததையெல்லாம் இப்போ போய் சொல்லி இருக்கிற நிம்மதியையும் கெடுத்துன்னு இருக்காங்களேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட வேண்டிய சூழலும் இருக்குங்க. 5ஆம் இடத்துல புத்தி ஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால உங்களை தப்பாக வழி நடத்துறதுக்கு கூட சிலர் முயற்சி பண்ணுவாங்க. பாசம் காட்டுற மாதிரி காட்டி உங்களை வீழ்த்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதனால் போலியான வார்த்தைகள், புகழான வார்த்தைகள்லாம் மயங்கிடாமல் கொஞ்சம் நீங்கள் தனித்து உட்கார்ந்து யோசித்து எந்த முடிவும் எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. சில உறவினர்கள் ஓடி ஆடி உங்கள் பக்கத்தில் உட்காருவாங்க. சிலர் உங்களை விட்டு விலகியும் செல்வாங்க. 2க்கும் நடுவில் நீங்கள் நடுநிலையாக இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சந்திரன் இன்னைக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பொருள் வரவு உண்டு, எங்கே போனாலும் வெற்றி உண்டு. வியாபாரத்தில் இருந்த சிக்கல்களை கொஞ்சம் பேசி தீர்ப்பீங்க. பங்குதாரர்கள் ஒரு சிலர் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, புது பங்குதாரர்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உத்தியோக வகையில் உங்களுக்கு சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகள் போட்டிகள்லாம் இருக்கும். ஆனால் அந்த சூழ்ச்சியை தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் அடுத்தவங்க நம்மளுக்கு ஆதரவாக இருக்காங்களோ இல்லையோ, நாமே நமக்கு ஆறுதலாக இருந்து போங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் செலவினங்களும் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னி ராசிக்காரர்களே, அழகு என்பது முகத்தில் மட்டும் இல்லை, பல நேரங்களில் மனதில், சில நேரங்களில் வார்த்தைகளில். ஆமாங்க, அழகுங்கிறது நம்முடைய மனசில் இருக்கணுங்க, நம்முடைய எண்ணங்களில் இருக்கணுங்க, நம்முடைய செயல்பாடுகளில் இருக்கணுங்க. அதுக்கு பேர் தாங்க அழகு. அடுத்தடுத்து முகத்தில் கிரீமெல்லாம் பசையெல்லாம் பூசிக்கிட்டு மினுமினுன்னு இருப்பது அழகல்ல. நல்ல வேலைகளை, நல்ல செயல்களை செய்து காட்டுவது தான் அழகுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு மனிதாபிமானத்துடன் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. 2-3 நாளாகவே ஒன்றும் நிலைமை சரியில்லை, அலைச்சலாக இருக்குது, செலவு மேலே செலவாக இருக்குது. கடவுள் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டுருக்காரு? எல்லாரும் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது, நான் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? ஏற்கனவே ஏதாவது பாவம் பண்ணால் தெரியலையே, எந்த கோவிலுக்கு போனால் என் பிரச்சனை தீரும் தெரியலையேன்னு சில நேரங்களில் நீங்கள் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. இருந்தாலும் கடந்த 2-3 நாளை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. பண விஷயத்துலேயும் கொஞ்சம் கராராக இருந்துட்டிங்கன்னா நல்லதுங்க. யாருக்காகவும் நீங்கள் ஆதரவாகவும் பேச வேண்டாம், எதிர்ப்பாகவும் பேச வேண்டாம். நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போவோங்கிற முடிவுக்கு வந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குதுங்க. நேற்று அஸ்தம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப சிரமப்பட்டீங்க, எல்லா வகையிலுமே ரொம்ப செலவுகள் அதிகமாக இருந்தது. ஆனால் இன்றைய தினத்தில் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. உத்தியோக வகையிலையும் உத்திரம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இருக்குங்க. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். குடும்பத்திலேயும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, காலத்தின் மதிப்பு உனக்கு தெரிந்திருந்தால் வாழ்வின் மதிப்பும் உனக்கு தெரிய வரும். ஆமாங்க, கால நேரங்கிறது ரொம்ப முக்கியங்க. சிலர்லாம் காலையில் எழுந்தோடனே வெட்டி பேச்சு, விருதா பேச்சுன்னு எதையாவது பேசின்னு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. காலையிலேயே பிரார்த்தனைகளில் இறங்கிடுவீங்க. எங்கும் எப்பொழுதும் காலம் உயிர் போன்றது, போனால் திரும்பி வராதுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு கால நேரத்தை சரியாக மனதில் கணித்து எல்லாவற்றையும் முறையாக பயன்படுத்தி முன்னேறுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. நட்சத்திரப்படி பார்க்கும் பொழுது மட்டும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குதுங்க. அதனால் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் முன்கோபத்தை விட்டுட்டு பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இன்றைக்கி நிறைவேறுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக சுப செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. உங்கள் ராசிக்கு தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அது மிகப்பெரிய பலம். அப்படி இருக்கிறதுனால திடீர் முடிவுகள்லாம் எடுப்பீங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலைகள் அதெல்லாம் சீக்கிரமாக முடியும். எங்கே போனாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. சூரியன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். பழைய பகையெல்லாமே விலகுங்க. அதே மாதிரி நோய் நொடி உபாதைகள்லேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. இருந்து வந்த பிரச்சனைகளும் தீருங்க. குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசி மேலே பட்டுண்டே இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருந்து வந்த சின்ன வருத்தங்கள், கவலைகள் அதெல்லாமே வெளியேறுங்க. அதே மாதிரி ஆரோக்கியம், அழகும் கொஞ்சமாக உங்களுக்கு அதிகரிக்குங்க. வியாபாரத்தில் கூட போட்டிகள் இருக்குது. ஆனால் பஜாரில் உங்களுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்குது. அதனால் இன்றைக்கி வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. லாபம் இருக்குது. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே கொஞ்சமாக குறையுங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால
தீராத சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. ஆனாலும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களை மனதை பொத்தல் குடிசையாக வைத்திருக்காமல் புயலையும் தாங்கும் இரும்பு கோட்டையாக வைத்திரு. ஆமாங்க, உங்களுக்காக சொல்லணும், நீங்கள் எப்பயுமே மன வலிமை படைத்தவர்களாக இருப்பீங்க. சின்ன சின்ன ஆசைகளை எல்லாம் தூக்கி எறிவீங்க. எப்பொழுதுமே பெரிய பெரிய விஷயங்களை தான் நீங்கள் செய்து முடிப்பீங்க. பெரிய குறிக்கோள்கள், நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, இனப்பற்றுன்னு எங்கும் எப்பொழுதும் பெரிய பெரிய நோக்கங்களுடன் குறிக்கோளுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. அற்புதமான இடத்துல இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்கள்லாம் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்கே போனாலும் இன்றைக்கி வெற்றி உண்டு. நல்லதெல்லாமே நடக்குங்க. எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு வெற்றிகரமாக முடிய வாய்ப்பு இருக்குதுங்க. கோர்ட்டு கேஸ் ஏதாவது நீங்கள் சாதகமாக பேசி முடிச்சுக்கலாம். ராசியாக பேசி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எதுக்குங்க ஒருத்தங்க சண்டெல்லாம், ஏதோ அந்த நேரத்தில் ஆகிடுச்சு, சமாதானமாக போயிடலாங்கிற முடிவுக்கும் எதிர்தரப்பினர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆன்மீகம், யோகா, தியானம் அப்படின்னு மனசு ஒரு பக்கம் பழசை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்குங்க. முனிவர்கள், சித்தர்கள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் இப்போ தான் நமக்கு புரிய வருதுன்னு சில நேரங்களில் பழைய நூல்களை படிப்பதிலே ஆர்வம் காட்டக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால என்ன தான் வீடு, மன, சொத்துன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அடிமனசில் ஏதாவது ஒரு துக்கம், ஏதாவது ஒரு தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்கேன்னு அதற்கு விட என்னன்னு தேடவும் நீங்கள் ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் பார்த்துன்னு இருக்காரு. 2ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆர்வக்குளாரில் எங்கேயாவது அதிகமாக பேசி சிக்கிக்கவும் கூடாது. அதே நேரத்தில் ரொம்ப மௌனமாகவும் இருந்து மாட்டிக்கக்கூடாது. நடுநிலையாக இருந்து சில விஷயங்களை செய்து முடிக்கிறது நல்லதுங்க. கண் பார்வையை கொஞ்சம் சோதித்து பார்த்துங்க. கண் டாக்டர்கிட்ட கொஞ்சம் போயிட்டு வாங்க. அதே மாதிரி பல்வலி, ஈறு வீக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியான தூக்கம் இல்லாமல் கொஞ்சம் கண்ணில் படபடப்பு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உறக்கம் விஷயத்தில் தள்ளி போடாமல் இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தில் புது பங்குதாரர்கள் வர வாய்ப்பு இருக்குது. உத்தியோக வகையில் உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி அமோகமாக இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் வேலை சுமை இருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு, களைப்பு இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நீ புரிந்து கொள்ளும் உறவை விட உன்னை புரிந்து கொள்ளும் உறவை நேசி. அது ஒருபோதும் உன்னை காயப்படுத்தாது. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க எப்பொழுதுமே முடிவெடுப்பீங்க. உங்களை நேசிப்பவர்கள் யார், உங்களுக்கு உண்மையாக இருக்கிறவங்க யார் அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு அவர்களுடன் நட்பு பாராட்டி வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. ஒரு பக்கம் செலவு, இன்னொரு பக்கம் ஒரே குழப்பம், தடுமாற்றம். காரணம் 4 கிரகங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்குது. சூரியன் ராசியில் இருக்கிறதுனால உடல் உஷ்ணம் அதிகமாகும். வேறு யோசனைகள், எதிர்காலத்தை பற்றிய சின்ன சின்ன பதட்டங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டுருக்குங்க. செவ்வாய் ராசிக்குள்ளார உட்கார்ந்து இருக்கிறதுனால இடம், வீடு தொடர்பாக சில முக்கிய முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. 2 இடத்துல ஒரு இடத்த கொடுத்துட்டு இருக்கிற கடனை கொஞ்சம் அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கலாமேங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் வந்து கொண்டு இருக்குங்க.
6வது வீட்டுக்குரிய கிரகம் சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டணுங்க. அதே மாதிரி உணவு விஷயத்துலேயும் நீங்கள் கட்டுப்பாடோடு இருக்கிறது நல்லதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு உதவ போய் உபத்திரவத்தில் சிக்கிக்கக்கூடாது. முக்கியமாக ஆவணங்களில் கையெழுத்திட்டு சாட்சி கையெழுத்து சான்று கையெழுத்திட்டு சிக்கக்கூடாது. அந்த வகையில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாரு ராகு. அப்படி இருக்கிறதுனால எத்தனை சூழ்ச்சிகள் இருந்தாலும் அதையும் தாண்டி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. இருந்தாலும் சில நேரங்களில் வாழ்க்கை கொஞ்சம் வெறுமையாக இருக்குது, நினச்சி பார்த்தா பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லையேன்னு சில நேரங்களில் யோசனைகளும் வந்து கொண்டு இருக்குங்க. உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி முன்னுக்கு வந்து இன்றைக்கி சாதித்து காட்டுவீங்க. வியாபார உத்தியோக விஷயங்களில் அவசர முடிவுகளை இன்றைக்கி தவிர்க்க பாருங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு களைப்பு அலைச்சல் இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே வெற்றி அடையுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, நம்முடைய எண்ணங்கள் மிகவும் வலிமையானது. பூக்களைப் போல நாம் தூவினால் நமக்கு மாலையாக கிடைக்கும். கற்களாக நாம் எரிந்தால் நமக்கு காயங்கள் தான் உடல் முழுதும் கிடைக்கும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நல்ல எண்ணங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வோம். நல்லதையே நாம் மற்றவர்களுக்கு செய்வோம். நல்லதே நமக்கும் திரும்பி வந்து நம்மை காக்குங்கிற சூட்சுமத்தையும் சூத்திரத்தையும் அறிந்து கொண்டவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. யோகாதிபதியோட நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் உங்களால் பலனடைஞ்சு இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிற ஒருத்தர் உங்களுக்கு ஏதாவது வேணுமா, நான் ஏதாவது கொடுத்து ஹெல்ப் பண்ணவா, அப்புறமா கூட நீங்கள் திருப்பி தரலாம் அப்படின்னு உங்ககிட்ட வந்து உதவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. நீங்கள் தான் ரொம்ப ரொம்ப அப்படியே கௌரவம் பார்ப்பீங்களே. அதனால் இன்றைக்கி கௌரவம் பார்த்துட்டு வேணான்னு சொல்கிறத விட சரி பயன்படுத்திக்கிட்டு அப்புறம் திருப்பி கொடுத்துடலாங்கிற முடிவுக்கு வர்றது ரொம்ப நல்லதுங்க. விரயஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால எதை தொட்டாலும் செலவாக போய் முடியுதே, செலவை கட்டுப்படுத்த முடியலையேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்கள் ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் உங்கள் ராசிநாதன் ஒருத்தர் தான் இப்போ பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் என்ன நடந்தாலும் ஏதேனும் ஒரு வகையில் அவர் உங்களுக்கு நல்லது செய்துக்கிட்டே இருப்பார். எல்லாம் நன்மைக்கேங்கிற மாதிரியும் உங்களுடைய பயணத்தை அவர் கொண்டு போயின்னு இருக்காரு. ராகு கேதோட போக்கு சரியில்லாமல் இருக்கிறதுனால அவசர முடிவுகள் குடும்ப விஷயத்தில் வேண்டாங்க. சில நேரங்களில் விவாதங்கள்லாம் வரும் கணவன் மனைவிக்குள்ளார. ஆனால் அது விவாகம் சம்பந்தப்பட்ட விவாதமாக இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. ஏன்னா சுக்கிரன் யோகாதிபதி சுக்கிரனோட நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால நல்லது நடக்கும். எதிர்பார்த்த லாபமும் கிடைக்குங்க. உத்தியோகஸ்தானாதிபதி வலுத்திருக்காரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் உண்டு. ஆனால் வேலை சுமை கொஞ்சம் இருந்துட்டு தாங்க இருக்கும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருந்துகிட்டு இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, பொறுமையை விட மிகப்பெரிய தவம் ஏதுமில்லை. மன்னித்தலை விட மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த ஆயுதம் ஏதுமில்லை. ஆமாங்க. அதனால தாங்க இப்போல்லாம் நீங்கள் ரொம்ப பொறுமையாயிட்டீங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, கூட பிறந்தவங்க, கூடிகிட்டு இருந்தவங்க எல்லாருமே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. எப்படிங்க உங்களால் இவ்வளோ பொறுமையாக இருக்க முடியுது அப்படின்னு. பொறுத்தார் பூமியாழ்வார் என்பதனை புரிந்து வைத்து கொண்டு பொறுமையாக இருந்து அருமையான விஷயங்களை செய்து முடித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தைரியம் நாளுக்கு நாள் ஒரு பக்கம் அதிகமாயிட்டே போகுது. இதுவரைக்கும் நாம் காத்திருந்தது வீண் போகலை. அதற்கான பலனை இறைவன் நமக்கு தர ஆரம்பிச்சிட்டாரு.
அப்படிங்கிறதெல்லாம் இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பித்ததுனால ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்து கொண்டு இருக்குங்க. இருந்தாலும் காத்திருந்த காலத்தில் ஏற்பட்ட சில கஷ்ட நஷ்டங்களை நினைக்கும் பொழுது உங்களை அறியாமல் கண்ணில் கண்ணீர் கொஞ்சம் வரத்தாங்க செய்யும். ஒன்றை இழந்து ஒன்றை பெற வேண்டும் என்ற இயற்கை நியதி உண்மைதாங்கிறத சில நேரங்களில் உங்கள் மனசு சொல்லிக்கிட்டே தாங்க இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார இன்னைக்கு நெருக்கம் உண்டு, புரிதல் வர ஆரம்பிக்கும். விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. ராசிக்குள்ளார ராகு காது வலி, கழுத்து வலி, கால் வலின்னு ஏதாவது ஒரு வலியை கொடுத்துட்டு இருந்தால் கூட மன வலிமை இருக்கிறதுனால எல்லா வலிகளையும் தாங்கி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் வியாபாரத்தில் சில மாற்றங்களை கொண்டு வருவீங்க. புது வேலையாட்கள் வேலைக்கு சேருவாங்க. அவங்க கொஞ்சம் நம்பிக்கைக்குரியவங்களாக இருப்பாங்கங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. உத்தியோகத்தில் சில புது விஷயங்களையும் நீங்கள் கற்றுப்பீங்க. சில புது விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லியும் கொடுப்பீங்கங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சலும் கொஞ்சம் செலவுகளும் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக பெரிய மனிதர்களுடைய நட்பெல்லாமே கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, தவறுகளை 2 வகையாக பிரித்து கொள்ளலாம். ஒன்று நாம் யார் என்பதனை காட்டி கொடுத்துவிடும். மற்றொன்று நாம் யாராக மாற வேண்டும் என்பதனை நமக்கு கற்றுக் கொடுத்துவிடும். ஆமாங்க, அதனால தாங்க தவறுகள் தாமாக நிகழ்ந்து தவறுதலாக தவறுகள் நிகழ்ந்து விட்டால் அந்த தவறுகளை உடனடியாக திரித்து கொள்ளும் அளவிற்கு மனப்பக்குவத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. மனசுக்குள்ளார ஒரு பக்கம் கவலைகள், பணப்பற்றாக்குறையால் ஏற்படக்கூடிய ஒரு டென்ஷன் இதெல்லாம் இருந்துருந்தாலும் இன்னொரு பக்கம் சின்ன சந்தோஷமும் குடும்பத்தில் இன்றைக்கி எட்டி பார்க்குங்க. உறவினர்கள் நண்பர்களும் தேடி வருவாங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறதுனால கோவில் திருப்பணிகள், கும்பாபிஷேக திருப்பணிகள், கோவிலை புதுப்பிக்கிறது, மராமத்து பணிகள், அதே மாதிரி உழவாரப் பணிகள்னு ஒரு பக்கம் ஆன்மீகத்திலையும் பொது சேவையிலையும் உங்கள் மனசு லயிக்குங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி சூடு பிடிக்கும். பற்றுவரவு அதிகரிக்கும். கடையை இன்னொரு இடத்துக்கு மாற்றுறதுக்கான முயற்சிகளில் இறங்குவீங்க. தை மாதம் பிறந்தோடனே மாற்றிடலாங்கிற முடிவுக்கும் வருவீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு அல்லது கூடுதல் பொறுப்பு அது மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு பெரிய நிறுவனத்தில் வேலை அமைய வாய்ப்பு இருக்குது. வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் ஏற்கனவே நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த நிறுவனங்கள்லேருந்து உங்களுக்கு அழைப்பு வர்றதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. ஆனால் உட்கார்ந்து பேசும்போது உடனே ஒரு சண்டை வந்துடுது. காரணம் 7.5 சனியில் ஜென்மச்சனி தாங்க. அதனால் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவும் நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகோன்னு இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமார் தாங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பழைய கடனை அடைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு இன்றைக்கி தேடின்னு இருப்பீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விரதங்களிலேயே மிகவும் சிறந்த விரதம் ஸ்ரீ ஏகாதசி விரதம். அதுலேயும் இன்றைய தினத்தில் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசியாக இருக்கிறதுனால பெருமாளை சேவிச்சிருக்கிறது நல்லதுங்க. 4000 திவ்ய பிரபந்தம், திருப்பாவை உள்ளிட்ட நூல்களில் பாடப்பட்ட அந்த பாசுரங்கள், அந்த பாடல்கள் அதெல்லாம் எடுத்து நாம் பாடும் பொழுது, படிக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாமே விலகிவிடுங்க. அதனால் முடிந்த வரைக்கும் இன்றைய தினத்தில் பக்தி புத்தகங்களை பிரித்து பார்த்து அதில் ஆழ்வார்கள் பாடியிருக்கக்கூடிய சில பாடல்களை நாம் பாட ஆரம்பித்தோம்னாலே, அதனுடைய அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள ஆரம்பித்தாலே நம்முடைய நாடி நரம்புகளிலே
பெருமாளுடைய அந்த ஸ்பரிசத்தை நாம் உணர முடியுங்க. அந்த பக்தி மார்க்கத்தை நம்மால் அறிய முடியுங்க. அதனால் நாம் முடிந்த வரைக்கும் சில பாடல்களை இன்றைய தினத்திலே படிப்போங்க. திருநெடுந்தாண்டகம் கூட நாம் படிக்கலாங்க. அதில் முக்கியமான பெருமாளை போற்றி பாடப்படக்கூடிய பாடல்கள், பெருமாளுடைய பெருமைகளை பேசக்கூடிய சில நூல்களிலிருந்து சில பாடல்கள் எடுத்து நாம் படிக்கலாங்க. இன்றைய தினம் ஒரு வித்தியாசமான கோவிலுங்க. அதாவது பெருமாள் சிறுவனாக, பாலகனாக, முறுக்கு மீசையோட, தாடியோட இருக்கக்கூடிய ஒரு கோவில். ரொம்ப அற்புதமான ஒரு கோவிலுங்க. 2 கைகளையும் கூப்பியபடி இருக்கிறார். அது மாதிரி நீங்கள் எங்கேயுமே பெருமாளை பார்த்துருக்கவே மாட்டீங்க. சங்கு சக்கரம்லாம் எதுவுமே கிடையாது. இப்படி வித்தியாசமான கோலத்தில் ஒரு பெருமாள் கோவில் இருக்குதுங்க. அந்த கோவில் சென்றாய பெருமாள் அப்படின்னு அந்த பெருமாளுக்கு பேருங்க. அதாவது நாம் கூப்பிடும் போதெல்லாம் உடனே ஓடி வருவார், உடனே ஓடி அருள் புரிபவர். அதனால தான் அந்த பெருமாளுக்கு ஸ்ரீ சென்றாய பெருமாள் அப்படிங்கிற திருப்பெயர் அமைஞ்சிருக்குங்க. பக்தர்களுக்கு கூப்பிட்ட உடனே ஓடி அருளக்கூடிய பெருமாளாக இருக்கிறாருங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் சித்திர ரத மண்டபம் அப்படின்னு ஒரு மண்டபம் இருக்குதுங்க. அங்கே வேண்டுதல் நிறைவேறுவதற்காக 2 கைகளையும், அதாவது தங்களுடைய 2 கைகளையும் வைத்து வழிபடுவாங்க. நாம் கேட்டது கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் சற்று நேரத்தில் அந்த 2 கைகளும் ஒன்று சேர்ந்து விடும். அது மாதிரி ஒரு இடம் இருக்குது, சித்திர ரத மண்டபம்னு. அதில் நாம் கைகளை அமர்ந்து வைக்கும் பொழுது நாம் வேண்டியது கிடைக்கும் அப்படின்னா, நம்ம நினச்சி நடக்கும்னா அந்த 2 கைகளுமே ஒன்று சேர்ந்து விடும். இந்த மாதிரியான சில அற்புதமான இடங்கள் எல்லாமே இந்த கோவிலில் சிறப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. அதையோடு மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா அதாவது திருமலை நாயக்கர், அதாவது திருமலை நாயக்கருங்கிறத விட இங்கே கிருஷ்ணதேவராயர் ஆட்சி புரிந்திருக்கார் ஒரு காலத்தில். அவருடைய வழியில் வந்தவர் ஆதி சென்னம நாயக்கர் அப்படிங்கிறவர். அவர் பெருமாள் மேலே தீவிர பக்தி கொண்டவர். அவர் பசுமாடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு குன்று பகுதியில் பசுக்களை மேய்ப்பது, அப்புறம் பசுக்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றது, இந்த மாதிரி பணிகள் தான் செய்துட்டு இருந்தார். அப்போ ஒரு மாடு, அது அந்த ஒரு மாடு மட்டும் கூட்டத்தில் வராமல் ஒதுங்கி ஒதுங்கி இருக்குங்க. அது கன்று ஈன்றாத ஒரு பசு மாடு. அதில் அது தனியாக போய் ஒதுங்கி நிற்கிது. ஒரு நாள் ஏன் இந்த மாடு மட்டும் வீட்டுக்கு சீக்கிரம் திரும்ப மாட்டேங்குது அப்படின்னு போய் பார்க்கும் பொழுது அதனுடைய காம்புகளை கிருஷ்ணர் ஒரு சிறுவன் வாய் வைத்து பால் அருந்துகிறார். அதை பார்த்துட்டு அந்த ஆதி சென்னம நாயக்கர் ஒரே ஆச்சரியம். உடனே அந்த சிறுவன் இறைவனாக மாறி எனக்கு இவ்விடத்திலே ஆலயத்தை எழுப்புங்கிறாங்க. அதனால் அப்படி எழுப்பப்பட்ட இந்த திருக்கோவில் மிக சக்தி வாய்ந்த கோவிலுங்க. இந்த திருக்கோவில் கோட்டைப்பட்டி அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கோட்டைப்பட்டி எங்கே இருக்குன்னா, திண்டுக்கல்லேருந்து வத்தலகுண்டு போகிற வழியில் அங்கேருந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோட்டைப்பட்டி அப்படிங்கிற ஊர் அமைஞ்சிருக்குங்க. இங்கே ரொம்ப சிறப்பு வாய்ந்த கிருஷ்ண பரமாத்மா பங்குனி மாதத்தில், அதாவது ஒரு வருடம் விட்டு ஒரு வருடம் அந்த குன்றிலிருந்து கீழே வராரு. பங்குனி மாதத்தில் அவர் 3 நாட்கள் தேவராட்டம் ஆடுவார். அதாவது சிவபெருமானுடைய பிரம்மகத்தி தோஷத்தெல்லாம் நீக்கின இடங்குது. அதே மாதிரி பிதிர் தோஷம் யாருக்காவது இருந்தால் இந்த கோவிலுக்கு போய் வரலாம். சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தாலோ, சூரியன் சனிபாவுடன் சேர்ந்திருந்தாலோ, அல்லது லக்னாதிபதி மறைஞ்சிருந்தாலோ இந்த கோவிலுக்கு நீங்கள் போய் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாதக பிரச்சனைகள், கிரக கோளாறுகள் அதெல்லாமே உடனே தீர்ந்து எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதனால் இன்றைய தினம் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசியாக இருக்கிறதுனால எல்லாமல்ல பெருமாளை நாம் சேவிக்கிறதோடு மட்டுமில்லாமல் 4000 திவ்ய பிரபந்தம் உள்ளிட்ட அற்புதமான நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிற சில பாடல்களை படித்து நாம் அதனுடைய அர்த்தங்களை உணர்ந்து ஆனந்தமயமாக ஆண்டவனின் திருப்பாத கமனங்களை வணங்கி வளர்வோங்க. நெஞ்சிற்கினியவர்களே,
மங்கள வாரமாகிய இன்றைய தினத்தில் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி திருநாளாகிய இன்றைய நாளில் எல்லாம் வல்ல ஸ்ரீ ரங்கநாத பெருமானின் திருவருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.